கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈரானில் நடைபெறுகிற போர் குறித்து பல்வேறு தகவல்களை சமூக ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு வார காலமாக இந்த செய்தியை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு செய்தி. ஈரானுடைய போர் எப்பொழுது நிப்பாட்டப்படும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மூடு விழா எப்பொழுது நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வியில்தான் மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு கலக்கத்திலும் பயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கு. நேத்து இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி 2 கப்பலை ஒண்ணும் பண்ணாம அனுப்பி விட்டுட்டாங்க ஈரான்காரங்க அப்படின்னு செய்தி காலையில வந்துச்சு. உடனே மாலையில போட்டாங்க, நாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, நாங்களாம் எதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, இது ரூமர் செய்தின்னு ஈரானுடைய அரசு என்ன பண்ணுது, உடனே ஒரு தகவலை போட்டு விட்டாங்க. அப்போ அவங்க உறுதியா நிக்கிறாங்க, நீ ஒப்பந்தம் போட பேசவா, இதை போரை நிப்பாட்டுறதா இருந்தால் என்னென்ன மாதிரியான அநியாயம் பண்ணியோ அதுக்கெல்லாம் முறையான இழப்பீடை கொடுத்து நீ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து இனிமே இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்பதை தெளிவாக சொன்னாலே தவிர நாங்க பின்வாங்க போறது இல்லை என்பதிலே அவர்கள் உறுதியா நிற்கிறார்கள். இந்த உறுதிப்பாடு என்பது எவ்வளவு பெரிய அநியாயக்காரனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆமா, உறுதியா நிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைச்ச எல்லா வெற்றியும் என்ன உறுதிதான். எந்த வகையிலும் கலக்கம் இல்லாம உறுதியா நிற்கக்கூடிய நிலைமையில எதிரிகளே கலங்கி வெற்றியை அமைப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவதை போல வரலாற்றில இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு உறுதியோடு நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கிற அந்த உறுதியின் மூலமாக இறைவன் ஒரு பெரிய வெற்றியை எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கும் ஒரு நிம்மதியான ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழி செய்ய வேண்டும் என்று இந்த நோன்பாளிகளாக இருக்கிற நம் அனைவரும் அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமானதா இருக்கிறது. இங்க உலக மக்கள் எல்லாமே தனக்கு ஒருவேளை சோறு இல்லைன்னு நான் கவலைப்படுறீங்க, நம்ம நிலைமை என்ன ஆகும், பொருளாதாரம் என்ன ஆகும் கவலைப்படுறீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக ஒண்ணுமே இல்லாம தண்ணி குடிக்க கூட வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களே என்ற அந்த நிலைமையை இறைவன் ஒரு செகண்ட்ல உலகத்தை யோசிக்க வைக்கிறான். ஒரு கப்பல், உன் கப்பல் இங்க வரலன்னா பொருளாதாரம் இல்ல, சாப்பாடு இல்ல, கேஸ் இல்ல, தண்ணி இல்ல, பெட்ரோல் இல்ல, எல்லாம் பயந்து உட்கார்ந்து இருக்கிறேப்பா. அவன் 2 வருஷ காலம் போராடி இருக்கான். அவன் சொந்த ஊருக்காரன், அகதி கிடையாது, இஸ்ரேல் மாதிரி நாடோடி கிடையாது, அபகரிச்சவங்க கிடையாது, சொந்த ஊர்ல வாழ முடியாம கஷ்டப்படுறான் என்பதை எல்லாருக்கும் உணர்த்த வைப்பதற்கும் பேச வைப்பதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சோதனை என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியாளர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் நியாயம் உள்ளவர்களுக்கும் வெற்றியை தருகிற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையின் பக்கம் துணை நிற்கிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.